Hi everyone. So let's start with the sixth sum of subsidiary books 2. So question பார்த்துடலாமா? Record the following transaction in the 3-column cash book of John. So first ஒவ்வொரு transaction பார்த்துட்டே வந்துடலாம். இதில் வந்து 3-column cash book அப்படின்னா நம்ம அடிஷனலாக என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பேங்க்கு, கேஷு, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் ரெசிப்ட் இதுதான் போடணும். ஓகேவா? ஸோ டேட் ரெசிப்ட், அதாவது டெபிட் சைடில் டேட் ரெசிப்ட், ரெசிப்ட் நம்பர், லெட்ஜர் ஃபோலியோ, டிஸ்கவுண்ட் அலவுட், கேஷ் அண்ட் பேங்க். அதே மாதிரி கிரெடிட் சைடில் டேட், பேமெண்ட்ஸ், வவுச்சர் நம்பர், எல்எஃப், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், கேஷ் அண்ட் பேங்க் விச் கம்ஸ் அண்டர் தி அமௌண்ட் காலம். ஓகேவா? ஸோ அமௌண்ட் காலம்க்கு கீழே தான் இந்த மூணுமே வரணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். 2017 December 1 கேஷ் பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்டு. ஸோ இப்போ என்ன பண்ணால் லாஸ்ட் மந்த்லேருந்து இந்த மந்த்துக்கு கொண்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்ட் ப்ராட் ஃபார்வர்டு எவ்வளோ 36,000. ஸோ நம்ம இப்போ கொண்டு வந்துடலாம். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்ட்டு கேஷில் 12,600. அதில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் ப்ராட் ஃபார்வர்டு 36,000 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காசு, அதாவது நம்ம கையில் இருக்கிறது அப்படி வந்து நம்ம இந்த சைடில் போடுவோம். ஆனால் நம்ம கையில் இருந்து போகிறது வந்து நம்ம இந்த சைடில் போடுவோம். கரெக்டாக? ஸோ இந்த சைடில் இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே இந்த சைடில் தான் போடணும், கிரெடிட் சைடில். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க்கில் 36,000 போட்டிருப்போம். ஓகேவா? கேஷ் இன் பேங்க்ன்றது வேற, பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது வேற. ஓகேவா? இது நம்ம கிட்ட இருந்து போக போகிறது தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 36,000 வந்து கிரெடிட் சைடில் போடுவோம். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி ஆன் 1st December அட்வான்ஸ் பெய்டு டு பெட்டி கேஷியர் பை செக் 3,000. ஸோ அட்வான்ஸ் பெய்டு டு பெட்டி கேஷியருக்கு நம்ம என்ன எழுதுவோம், பெட்டி கேஷியர் அக்கௌண்ட் டூ பேங்க் அக்கௌண்ட் தானேம்மா. ஸோ பெட்டி கேஷியர் அக்கௌண்ட்டு அந்த அமௌண்ட் வந்து பேங்க்கில் தானே போகுது. ஸோ 3,000 பை பெட்டி கேஷியருக்கு 3,000 பேங்க்கில் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது கூட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் எவ்வளவு 12,000. ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 2 சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2 சேல்ஸ். ஸோ ஆன் 5th 2 சேல்ஸ் கேஷில் 12,000 எழுதியாச்சு. அதே மாதிரி ஆன் 7th டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் கலெக்டட் பை தி பேங்கர்ஸ் 1,000. ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம், 2 டிவிடெண்ட்ஸ் ஆன் ஷேர்ஸ்னு எழுதுவோம். கரெக்டாக? ஸோ டிவிடெண்ட்ஸ் ஆன் ஷேர்ஸ்னு எழுதிட்டு அந்த அமௌண்ட்டை நான் பேங்க்கில் போட்டிருக்கேன் 1,000. அடுத்தது ஆன் 13th கேஷ் பெய்டு இன்டு பேங்க். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன என்ட்ரி பார்ப்போம், கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்குக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 கேஷ் அக்கௌண்ட் பார்ப்போம். கரெக்டாக? ஸோ இதில் என்ன இருக்குது, 2 என்ட்ரி வருது, பேங்க்கு கேஷ் ரெண்டுமே வருது. அப்போ இது என்னது, கான்ட்ரா என்ட்ரி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல என்ட்ரி எழுத சொல்லியிருக்கேன்ல. ஸோ கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்குக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 கேஷ் அக்கௌண்ட். ஸோ பை பேங்க்கு 2 கேஷ். ஓகேவா? டேட் ரெண்டுமே 13 போட்டிருக்கேன். பை கேஷு 2 பை பேங்க்கு 2 கேஷ் எழுதியாச்சா? இப்போ இது கான்ட்ரா என்ட்ரினா ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும்ல, அதனால் மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது கேஷ் பெய்டு இன்ட்டு பேங்க்கில் எதில் இன்க்ரீஸ் ஆகுது, எதில் டிக்ரீஸ் ஆகுது, பேங்க்கில் தான் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? ஸோ பேங்க்கில் நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகிற சைடு என்னது, டெபிட் சைடில் தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ டெபிட் சைடில் பேங்க்கில் தான் நம்ம 10,000 எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிறது எதில் ஆகுது, கேஷில் தான் ஆகுது. கரெக்டாக? ஸோ டிக்ரீஸ் ஆகிறது நான் எதில் எழுத சொல்லியிருக்கேன், கிரெடிட் சைடு தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பை பேங்க்கில் கிரெடிட் சைடில் வந்து நான் கேஷில் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கேஷ் ரெடியூஸ் ஆகுது, பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவாம்மா? அடுத்தது ஸோ ஆன் 14th இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை தி பேங்க் ஃபார் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 15,000. ஸோ இதுக்கு நம்ம என்ன என்ட்ரி எழுதுவோம், பை பேங்க் சார்ஜஸ் எழுதுவோம் இல்லையா, எக்ஸ்பென்சஸ் இல்லையா. ஸோ 14th பை பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு அதை பேங்க்கில் இருந்து தானே போகுது, அதனால் 1,500 அதில் போட்டிருக்கேன். ஓகேவா? அண்ட் ஆன் 18th செக் இஷ்யூடு டு சித்தி. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஹிம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன நம்ம என்ட்ரி எழுதுவோம், பை சித்தி அக்கௌண்ட். கரெக்டாக? ஸோ இஷ்யூடு டு சித்தி. ஸோ சித்தி இஸ் தி ரிசீவர். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னம்மா, ஆன் 18th December செக் இஷ்யூடு டு சித்தி 8,000. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஹிம், எஸ் ஃப்ரம் ஹிம் 200. ஸோ இப்போ இதுக்கு என்ன எழுதுவோம், பை சித்தி அக்கௌண்ட் தானே எழுதுவோம். ஸோ பை சித்தி அக்கௌண்ட் அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் காலமில் 200 எழுதியாச்சு. அண்ட் தென் அது வந்து செக்குன்றனால நம்ம என்ன பண்ணலாம், பேங்க்கில் 8,000 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, ஆன் 24th இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டு பை செக் அண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ இப்போ இதுக்கு என்ன எழுதுவோம், 2 இன்சூரன்ஸ் கிளைம் அக்கௌண்ட் தானே எழுதுவோம். ஸோ 2 இன்சூரன்ஸ் கிளைம் அக்கௌண்ட் எழுதியாச்சு, பேங்க்கில் வந்து 17,000 போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் December 28 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பாஸ்கர் 15,000 அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் டு ஹிம் 150. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பாஸ்கர், நமக்கு வந்து பாஸ்கர் தர வேண்டியது அது வந்து இப்போ 15,000 தராரு. ப்ளஸ் அவருக்கு நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம், 150. இப்போ நம்ம என்ன இதுக்கு டிரான்சாக்ஷன் எழுதுவோம்,
கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு பாஸ்கர் அக்கௌண்ட் எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு பாஸ்கர் அக்கௌண்ட் 15,000 எழுதியாச்சு. ஓகேவா? அவருக்கு நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம்? 150. ஸோ அதை வந்து டிஸ்கவுண்ட் காலமில் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ 150 எழுதியாச்சு, 15,000 எழுதியாச்சு. ஸோ லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னம்மா? ஆன் 31st December டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ் ஆஃப் 18,600. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க, எல்லா கேஷையும் நம்ம வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். எதை தவிர்த்து? 18,600 தவிர்த்து. ஓகேவா? ஸோ 18,600 எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா காசையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேங்க்கில் போட்டாச்சு. ஓகேவா? ஆனால் அது எவ்வளோ போட்டோம் அப்படின்றத அவங்க சொல்லலை. அப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல அந்த 18,600 கேரி டவுன் பண்ணிடலாம். ஓகேவா? கேஷ் காலமில் கேரி டவுனில் போட்டுருங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டு 18,600 கேஷ் காலமில் போட்டுருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த ரெண்டு சைட்லையும் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். ஐ மீன் 12,600 + 12,000 + 15,000 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் we are getting 39,600. ஸோ அதில் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 10,000யும் 18,600யும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும்? 28,600. அப்போ என்ன பண்ணணும்? இப்போது 39,600ல் இந்த 28,600 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 11,000 வரும். ஸோ அந்த 11,000 தான் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து 18,600 வந்து நம்ம கான்ட்ரா என்ட்ரி போடுவோம் பார்த்தீங்களா? பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு அந்த 18,600 போடக்கூடாது. அதுக்கு தான் அவங்க தெளிவாங்க ஆல் கேஷ் எக்ஸஸ் ஆஃப் 18,600 போட்டிருக்காங்க. அப்போ நான் என்னது? 18,600 தவிர்த்து மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம வந்து பேங்க்கில் போட்டிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த 18,600 எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? கேரி டவுன் பண்ணிடலாமா? அப்புறம் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ரெண்டு சைட்லேயுமே டிஃப்ரென்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ தான் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ண அமௌண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? எதில் கம்மியாகியிருக்கு, எதில் அதிகமாக இருக்குது? கம்மியாக இருக்கிற சைடை வந்து கிரெடிட்டில் போடணும், அதிகமாக இருக்கிற சைடை டெபிட்டில் போடணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இப்போ எதில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குமா? கேஷில் தான் 11,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. எதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? பேங்க்கில். பிகாஸ் அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்களா பேங்க்கில். அப்போது பேங்க்கில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? டிக்ரீஸ் ஆனதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் போட்டாச்சு, இன்க்ரீஸ் ஆனதை டெபிட் சைடில் போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன என்ட்ரி எழுதணும்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் தான் நம்ம கான்ட்ரா என்ட்ரி. ஸோ பை பேங்க் டு கேஷ்னு எழுதி கான்ட்ரான்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவை எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ கேரி டவுன் பண்ண வேல்யூ ப்ராட் டவுன் பண்ணுவோம் இல்லையா? அந்த 18,600 தான் நம்மளோட ப்ராட் டவுன் வேல்யூ. ஓகேவா? ஸோ ரெண்டு சைட்லையுமே நம்ம ப்ராட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேஷ் மட்டும் தானே ப்ராட் டவுன் ஐ மீன் டிஃப்ரென்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் பேங்க்குக்கு இருக்குது இல்லையா? ஸோ இப்போ பேங்க்கு கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே 1,000, 10,000, 17,000, 11,000. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் வந்து 36,000, 3,000, 1,500, 8,000 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் we are getting 48,500. இப்போ அந்த 48,500ல் இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணிட்டா we are getting 9,500. ஸோ இந்த வாட்டி இந்த சைடில் தான் வந்து பேங்க்குக்கு என்ன ஆகுது? பேலன்ஸ் கேரி டவுன் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைடில் என்ன எழுதணும்? அதே மாதிரி டூ பேலன்ஸ் கேரி டவுன். எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த சைடு தானே எழுதணும். இந்த சைடில் பேங்க்கு கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம இங்கே 31st டூ பேலன்ஸ் கேரி டவுன் எழுதி 9,500 எழுதிட்டு அப்புறமா டேலி பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் கேரி டவுன் பண்ண வேல்யூவை ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து January 1. லாஸ்ட் டைம் வந்து டிசம்பர், இது வந்து January 1. அப்போ என்ன பண்ணணும்? இயர் வந்து கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அந்த சைடு வந்து 2017, இது வந்து 2018. கரெக்டாக? ஸோ we have to mention the year. ஸோ 2018 January 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 9,500 எழுதியாச்சு. இந்த சைடில் வந்து அதே மாதிரி 2018 January 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 18,600 இந்த வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி எழுதணும்னு நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஜேர்னல் என்ட்ரி அதுக்கு என்ன வரணுன்றதை யோசிச்சு வைங்க. அதுக்கப்புறமா அதை எழுதிட்டு கான்ட்ரா அப்படின்ட்டு எல்எஃப்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கா, டிக்ரீஸ் ஆகியிருக்கா. இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் அது டெபிட் சைடில், டிக்ரீஸ் ஆகியிருந்தால் அது கிரெடிட் சைடில். அவ்வளோதான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து இந்த கான்ட்ரா சம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதோட டபுள் காலம் ஐ மீன் 3 காலம் கேஷ் புக் வந்து முடிஞ்சிருது. In next video we will see 7th sum of subsidiary books 2. Thanks for watching.